ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் கோனட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். த 6 glands ஆர் 2 types, த டெஸ்டிஸ் அண்ட் த ஓவரிஸ். அதாவது 2 டைப்பான ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து டெஸ்டிஸ், இன்னொன்று வந்து ஓவரிஸ். த டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் மேல் அண்ட் வைல் த ஓவரிஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஃபீமேல். டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா மேலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். அதே போல் ஓவரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இந்த 2 ரீப்ரொடக்டிவ் கிளாண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீடைல்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்டிஸ். The testis, the reproductive gland of the male. So male இருக்கக்கூடிய ஒரு reproductive gland. They are composed of seminiferous tubules, latex cells and Sertoli cells. ஆல இது composed ஆயிருக்கு. Seminiferous tubules அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, tubules அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா minute tube தான் tubules அப்படின்னு சொல்லுவாங்க. For example, kidney tubules, அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய minute tubules. இப்போ இங்கே seminiferous tubules எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு coiled tubules-ஆ இருக்கும். இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளதான் ஸ்பெம் செல்ஸோட ஃபார்மேஷன் ஃபுல்லாகவே வந்து நடக்கும். இந்த டியூபிள்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கும். அந்த செல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் செர்டோலி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செர்டோலி செல்ஸ் வந்து எதுக்கு அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெம் செல்ஸ்க்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் ஆகட்டும், பிளட் ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து இந்த செர்டோலி செல்ஸ் தான் வந்து சப்ளை பண்ணும். அந்த ஸ்பெம் செல்ஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதுதான் வந்து கொடுக்கும். இந்த லேட்டிக் செல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்கு அவுட்டர் பார்ட்ல இருக்கக்கூடியதான் இந்த லேட்டிக் செல்ஸ். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மேல் செக்ஸ் ஹார்மோனான டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்படி ப்ரொடியூஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரொடியூஸ்ட் ஆகிறதுக்கு லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இதை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் இந்த செல்ஸ். இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் LH ஹார்மோன் எங்கேருந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுதுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது அப்படின்னு போன டாப்பிக்ல நம்ம பார்த்தோம். ஸோ போன டாப்பிக்கும் முன்னாடி டாபிக். இப்போ லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன் வந்து இந்த லேட்டிக் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அது ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இந்த செல்ஸ் வந்து இந்த மேல் செக்ஸ் ஹார்மோனான டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லேட்டிக் செல்ஸ் form the endocrine part of the testes. அதனால தான் இந்த செல்ஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா endocrine part of the testes அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு endocrine பார்ட்டா இருக்கு டெஸ்டிஸோட அப்படின்னு சொல்றாங்க. They secrete the male sex hormone called testosterone. Testosterone அப்படிங்கிற மேல் செக்ஸ் ஹார்மோனை பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிக் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு, இந்த செல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் செல்ஸ், இந்த மேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 20 to 27, 28 வயசு தான் பார்த்தீங்கன்னா இதனோட கவுண்டிங் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு மேலே போக 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 வயதாக இந்த செல் கவுண்டிங் எல்லாமே கம்மியாயிடும். இந்த ஹார்மோனோட செல் கவுண்டிங் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அதனால இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 to 28 இந்த வயசுக்குள்ளே தான் வந்து பீக்கில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து ஒரு 35 வயசுக்கு மேலே தான் இப்பெல்லாம் பண்ணுறது ட்ரெண்டாகி போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகாமல் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இந்த மேல் செக்ஸ் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வயதில் தான் வந்து பீக்கில் இருக்கும். அதுக்கு மேலே போக 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 இதனோட கவுண்டிங் வந்து கம்மியாயிடும். ஸோ இது கூட ஒரு காரணம் தான், பேபி வந்து ஃபார்ம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டாஸ்டிரோன். டெஸ்டாஸ்டிரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெம் செல்ஸ். அதனோட ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இது இந்த டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இட் ஸ்டிமுலேட்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல் மஸ்குலர் growth. இது வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே போல மஸ்குலர் growth வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப், அது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர் ஆன் பாடி, ஃபேஸ் அண்ட் டீப் வாய்ஸ் பேட்டர்ன் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்ச உடனே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு சில மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும். அந்த மாற்றங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலில் வந்து ஃபீமேல் கிடையாது, மேலில் பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபீமேலில் எந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓவரி.
The ovaries or the female gonads located in the pelvic cavity of the abdomen. Abdominal இருக்கக்கூடிய அந்த pelvic cavityங்கிறது அந்த பாட் அந்த கேவிட்டியில தான் வந்து இந்த ஓவரிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஓவரிஸ் தான் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இந்த ஓவரிஸ்குள்ள தான் வந்து எக் அப்படிங்கிறது எக் ஃபார்மேஷன் ஃபாலிக்கல் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த எக் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மேஷன். அதே போல இது வந்து என்ன செக்ரேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செக்ரேட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோகஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது 2 ஹார்மோனுமே ஸ்டீராய்ட் டைப் ஹார்மோன் தான். ஸ்டீராய்ட் டைப் ஹார்மோன் எங்க இருந்து டிரைவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லிப்பிட்ஸ்ல இருந்து இது வந்து டிரைவ் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த கிராஃபியன் follicle of the ovary. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கிராஃபியன் follicles ஆஃப் த ஓவரி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன கிராஃபியன் follicles ஆஃப் த ஓவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரிக்குள்ள தான் வந்து எக் ஃபார்மேஷன் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா follicle அப்படிங்கிற ஒரு செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியில பாத்தீங்கன்னா லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் கண்டெயின் எக். அந்த லிக்விட்ல தான் வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எக் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபோலிக்குலோட ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆகும். செகண்டரி ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்க அந்த ஃப்ளூயிட் கேவிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அந்த செகண்டரி ஸ்டேஜோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்க அந்த செல்ஸ்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபியன் follicles அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த கிராஃபியன் follicles தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற female sex hormone produce பண்ணுது. Next progesterone from the corpus luteum that is formed in the ovary from the ruptured follicle during the ovulation. அதாவது ovulation அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல்ல மாதம் ஏற்படக்கூடிய மென்சஸ் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த follicles ஓவரியில நல்ல மெச்சூர்டான follicles என்ன பண்ணும்னா தன்னோட எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். கரெக்டா அந்த மென்சஸ் டைம்ல வந்து என்ன ஆகும்னா அது ரெப்சர் ஆகும். அந்த follicle வந்து ரிலீஸ் பண்ணும், எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். பிளஸ் அந்த ரெப்சரான அந்த follicle வந்து என்னவா டேர்ன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல டேர்ன் ஆயிடும். அது எது எல்லோ கலர் டேர்ன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் தான் வந்து அதை டேர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் தட் பிகேம் கார்பஸ் லூட்டியம். அதுக்கப்புறம் அது கார்பஸ் லூட்டியமா ஃபார்ம் ஆகும். இந்த கார்பஸ் லூட்டியம் தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஹார்மோன் எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அதனோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். Functions of estrogen. It brings about the changes that occur during puberty. அதாவது ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அது இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. நெக்ஸ்ட் இட் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஓஜெனிசிஸ். ஓஜெனிசிஸ் இஸ் நத்திங் பட் ஓஜெனிசிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா the production and development of an ovum. அதாவது எக் செல்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணுது. It stimulates the maturation of the ovarian follicles in the ovary. So ஓவரிக்குள்ள ஓவரியன் follicleஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே நடக்குதுன்னு சொன்னேன். அதனோட மேச்சுரேஷன் அதாவது மெச்சூர் ஆகிறதுக்கு அந்த செல்ஸ் நல்லா மெச்சூர் ஆகிறது வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இட் ப்ரோமோட் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், breast development and high pitch voice development. ஸோ இந்த அதாவது ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரோமோட் பண்ணுது. அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோகஸ்டிரோன் அப்படிங்கிற